So first is law of dominance. Law of dominance. Law of dominance என்ன சொல்லுச்சு? F1 generationல all or tall. Law of segregation என்ன சொல்லுது? Is gamete formation பத்தி சொல்றதா law of segregation. Okay, gamete formation பத்தி பேசுது law of segregation. Gamete formation அப்போ alleles வந்து பிரிஞ்சிரும் அப்படிங்கறதா என்னது law of segregation. Okay. So இங்க வந்து ஓகே இப்போ மெண்டல் சொன்னது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் இதுக்கப்புறம் வர ரிசர்ச் வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் வந்து மெண்டல் சொன்ன அந்த லாவை அப்படியே பிளைண்டாக பிலீவ் பண்ணி கிராஸ் பண்ணுறாங்க பட் அந்த சேம் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டாக் ஃப்ளவர் எடுத்துக்கிறாங்க. என்ன ஃப்ளவரு? டாக் எடுத்துக்கிறாங்களா ஃப்ளவர் எடுத்துக்கிறாங்களா? டாகா ஃப்ளவரா? ஃப்ளவர் எடுத்துக்கிறாங்க. டாக் ஃப்ளவர். என்ன ஃப்ளவரு? டாக் ஃப்ளவர். அதனோட இன்னொரு பேரு ஸ்னாப் டிராகன். இன்னொரு பேர் என்ன? அதனோட இன்னொரு பேரு ஆன்டி ரைனம். என்ன ரைனம்? ஆன்டி ரைனமோ அங்கிள் ரைனமோ? ஆன்டி ரைனம். இன்னொரு பேர் என்ன? டிராகன், ஆன்டி, டாக் எல்லாமே ஒரே பேர்லயே இருக்குது. எல்லாமே ஒரே பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஓகே, ஏ கவனி, இதுக்கு நீ தான் ஆன்சர் பண்ணும். லிசன். இப்போ இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, மெண்டல்ஸ் லாலாம் படிச்சுட்டு வந்துட்டு இந்த நாய் பூ போய் பிச்சுட்டு வந்துட்டாரு. பிச்சுட்டு வந்துட்டு இதுல இந்த ஃப்ளவர் எடுத்துக்கிறாரு. ரெட் கலர் ஃப்ளவர் எடுத்துக்கிறாரு. என்ன கலர் ஃப்ளவரு? ரெட் கலர் ஃப்ளவர். இதை எடுத்து ஒயிட் கலர் ஃப்ளவரோட கிராஸ் பண்றாரு. என்ன ஃப்ளவரு? ஒயிட். நல்ல எக்ஸ்பெக்டேஷன், செம எக்ஸ்பெக்டேஷனோட பண்றாரு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட பண்றாரு? இது டாமினன்ட். எது டாமினன்ட்? ரெட் டாமினன்ட். இது ரெசிசிவ். அவர் மெண்டலோட ஃபாலோவர் இல்லையா, அதனால பியூர் லைன் எடுத்துக்கிறாரு. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் ரெண்டுமே ஒயிட்லயே எழுதிக்கலாம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர். இது ஸ்மால் ஆர் ஸ்மால். ஓகே, கிராஸ் பண்ணலாமா? இதனோட கேமெட்ஸ் எப்படி பிரியும்? கேபிட்டல் ஆர் ஆர். இதனோட கேமெட்ஸ் வெரி குட். ஓகே, இப்போ இதை நம்ம இங்க எழுதலாம். புன்னட் ஸ்கொயர்ல capital R, capital R, small r, small r. So என்ன offsprings கிடைக்கும்? ஓகே, இப்போ இந்த டாக் ஃப்ளவரோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன கலர்ல இருந்திருக்கணும்? F1ல என்ன கலர் இருந்திருக்கணும்? ஏன் ரெட் கலர் சொல்றீங்க? ஏன்னா law of dominance. ஸோ ஃபர்ஸ்ட் ரெட்டு ஒயிட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்போ லா ஆஃப் டாமினன்ஸ் படி F1ல எல்லா பையிலும் எப்படி இருந்திருக்கணும்? ரெட் கலரில் தான் இருந்திருக்கணும். ஆனால் அவங்களாம் பிங்க் கலரில் இருந்தாங்க. என்ன கலரில் இருந்தாங்க? பிங்க். இந்த ஆர்ஆர் என்ன கலரில் இருந்ததுன்னா பிங்க். என்ன கலரு? பிங்க். ஓகே, என்ன கலரில் இருந்தாங்க? கம்பைன் ஆயிட்டாங்க. ஓகே, லிசன். ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்து பிங்க் வந்துச்சு. ஏன் பிங்க் கலர் வந்துச்சுன்னா இந்த இந்த ஸ்மால் ஆர் இருக்குல்ல, இந்த குட்டி ஆர், இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போம். ரெண்டு பேரும் இப்போ இந்த குட்டி ஆர் வந்து என்ன நினச்சிட்டு போகுது, எப்படியாவது நம்ம வந்து ஒயிட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அந்த டாக் ஃப்ளவருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இது ஒரு ஆசையோட போகுது. அந்த பெரியார் என்ன நினச்சிட்டு வருது? ரெட் வரணும்னு நினைக்குது. ரெண்டு பேரும் இது இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது, இது இந்த பக்கம். ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டை. ரெட்டு தான் வரணும், ஒயிட்டு தான் வரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கர சண்டை போட்டு ரெண்டும் இல்லாமல் என்ன கலர் வருது? பிங்க் வருது. ரெண்டுமே இல்லாமல் பிங்க் கலர் வருது. இதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் என்ன? Incomplete dominance. This is the first deviation called incomplete dominance. This is the first variation called what? Incomplete dominance. Okay, so here I'll write this. So the first deviation is called incomplete dominance. Okay,
ஓகே, இப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பண்ண சயின்டிஸ்ட்டு அவருக்கும் இந்த ரெட்டும் ஒயிட்டும் எங்கடா போச்சு ரெண்டையுமே தேடுறாரு அவரு. மெண்டலாவது அட்லீஸ்ட் ஸ்டால் மட்டும் தான் தேடினாரு, எந்தெந்த குட்டிட்டு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட் மட்டும் தான் தேடினாரு. இவர் வந்து பிங்க் வந்துடுச்சு புதுசா. ஸோ அப்போ இவருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா ரெட்டு ஒயிட்டு தொலைஞ்சு போயிடுச்சா, கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் F2க்கு போறாரு. எப்படி F2க்கு போவாரு? ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது இல்லாமல் பேரண்ட் என்ன எடுத்துக்கிட்டாரு? கேபிட்டல் ஆர். F1 என்ன கிடைச்சது? ஸ்மால் ஆர். ஆனால் கலர் என்ன கிடைச்சது? பிங்க். ஓகே, இப்போ F2ல அவர் என்ன பண்ண போறாரு? பிரதர் சிஸ்டர்ஸ். எஸ், இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போறாரு. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணா இங்க எழுதலாமா கேமெட்ஸ்? கேபிட்டல் ஆர் ஓகே. ஓகே, இப்போ சொல்லு. ஓகே, இப்போ F2ல அவருக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னன்னா ஒரு பிளான்ட் இது வந்து ரெட் கலர்ல இருக்கு. இந்த டாக் ஃப்ளவரோட கலர் என்ன? ரெட். இது ரெண்டும் எப்படி இருக்கு? பிங்க். இது ரெண்டும் எப்படி இருக்கு? பிங்க். இது எப்படி இருக்கு? ஒயிட். ஓகே, ஸோ F2 ஜெனரேஷன்ல இப்போ இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆர் ஃபர்ஸ்ட் யாரை நம்பி போச்சு? குட்டி ஆரை நம்பி போச்சு. போனால் நம்ம டாமினேட் பண்ணி எப்படியாவது ரெட் கலர் வந்துடலான்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் ஐயோ இனிமேல் அவங்க கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப யார் கூட வந்துருச்சு? கேபிட்டல் ஆர் கேபிட்டல். ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது தான் அந்த ஃப்ளார் என்ன கலரில் இருக்கு? ரெட். இந்த ஸ்மால் ஆர் என்ன பண்ணிச்சு? போடா இனிமேல் நான் அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்மால் ஆரும் ஒன்றா போச்சு. அப்போ என்ன கலர் வந்துச்சு? ஒயிட். ஆனால் நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம என்னதான் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போடாலும் திரும்ப போய் ஒரு மாதிரி வெக்கமே எல்லாம் போய் திரும்ப பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேபிட்டல் ஆர் வந்து இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு டைம் போனால் அவன் நம்மளை அலோவ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இந்த கேபிட்டல் ஆர் போய் ஸ்மால் ஆர் ஆகிடும். இந்த ஸ்மால் ஆர் போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இன்டர்மீடியட் ஃபெல்லோஸ். ஓகே, இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா இதை டாமினன்ட்னு சொல்கிறோம், இதை ரெசசிவ்னு சொல்கிறோம். ஓகே, இதை இன்டர்மீடியட்னு சொல்கிறோம். இதை என்னன்னு சொல்கிறோம்? இன்டர்மீடியட். ஓகே, இன்டர்மீடியட். ஸோ இந்த பிங்க் தான் வந்து என்னது? இன்டர்மீடியட். இது புரிஞ்சுதா? சப்போஸ் ஒரு வேளை அந்த ஃப்ளவரில் இங்கே கொஞ்சம் ரெட்டு இங்கே கொஞ்சம் ஒயிட்டு, ரெட் கலரும் இருக்குது ஒயிட் கலரும் இருக்குது, அப்போ அது என்னது? கோடாமினன்ஸ். அது என்னது? கோடாமினன்ஸ். நம்மளே பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பிளட் குரூப், அப்புறம் கோடாமினன்ஸ். சரி, மாடு பார்த்துருக்கீங்களா? கவுஸ். ஓகே, ஸ்கின் பேட்சஸ். ஸ்கின்ல பேட்சஸ், அதாவது கவுடு ஸ்கின் வந்து ஒயிட்டாக இருக்கும் இல்லை பிளாக்காக இருக்கும், அங்கங்கே பிளாக் பேட்சஸ் இருக்கும். ரெண்டு கலருமே இருக்கும். ஒயிட் ஸ்கின்ல அங்கங்கே பிளாக் இருக்கும், இல்லை பிளாக் ஸ்கின்ல அங்கங்கே ஒயிட். இது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் கோடாமினன்ஸ். இது பேர் என்னது? கோடாமினன்ஸ். அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி கவு பார்க்கும்போது அங்கே ரெண்டு மெண்டல்ஸ்லாம் எங்கே போச்சுன்னு கேட்கணும். ஏன்னா மெண்டல் படி ஒன்று பிளாக் வந்திருக்கணும், இல்லை ஒயிட் வந்திருக்கணும், இல்லை ரெண்டும் இல்லாமல் ப்ரௌனாவது வந்திருக்கணும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் படி. ஆனால் அங்கே பிளாக்கும் இருக்கு ஒயிட்டும் இருக்கு. அப்போ ரெண்டு பேரும் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது? கோடாமினன்ஸ். அதுக்கு பேர் என்ன? கோடாமினன்ஸ். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே மெண்டல் லாஸை ஒபே பண்ணல. தீஸ் ஆர் ஆல் கால்ட் டீவியேஷன் ஃப்ரம் மெண்டல் லா. Deviation from Mendel law. Okay, so first law, Mendel's law of segregation is universal. Law of segregation is universal. Okay, so no one can fail that or no one can defeat that. So here we'll take black. Capital B is what? Black. So directly I'll go for the cross. So I think you understood. So parent I'm taking pure black crossed with இது black, இது white. black white. ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப். இவன் வந்து இவனை நம்பி போனான் இல்லையா, அந்த கேபிட்டல் பி ஸ்மால் பி, இந்த சின்ன பியும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது, இதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது. பிளாக்கும் எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஒயிட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த கவு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அலங்கோலமாயிடுச்சு. ஓகே, ஒரு பக்கம் பிளாக்கு ஒரு பக்கம் ஒயிட்டு. ஓகே, பிளாக்கு ஒயிட் ரெண்டுமே இருக்கு. F2ல என்ன ஆகும்? F2ல என்ன ஆகும்னு சொல்லு.
F2 ல செல்ஃபிங் பண்ணணும். F2 ல என்ன பண்ணணும்? செல்ஃபிங். ஸோ செல்ஃபிங் பண்ணால் என்ன ஆகும்? சேம் 1:2:1 தான் வரும். ஓகே, இது வந்து பிளாக்கு, இது வந்து ஒயிட். திரும்ப இவன் வந்து ஐயோ எனக்கு வேணாம் இவனோட போயிடுவானா, அவன் ஃபுல் பிளாக்கு. இது இதோட போயிடுச்சுன்னா ஃபுல் ஒயிட். ஆனால் இந்த ரெண்டு எப்படி இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மெண்டல்ஸ் 2 லா பார்த்தோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம படித்தது எல்லாமே 1 ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ். இல்லைனா நம்ம பார்த்தது என்னது? 1 ஜீன். இனிமே தான் 2 ஜீன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 ஜீன் ரொம்ப கிளியராக புரிஞ்சாதான் 2 ஜீன் புரியும். ஓகே, 1 ஜீனுக்கு 2 அலீல் படித்தோம். 1 ஜீனுக்கு 2 அலீல். ஸோ அதில் 2 லாஸ் படித்தோம். ஃபர்ஸ்ட் லா என்ன? ஓகே, லா ஆஃப் செக்ரிகேஷன். இந்த செகண்ட் லா இருக்கு இல்லையா, அது வந்து யூனிவர்சல். செகண்ட் லா வந்து என்னது? யூனிவர்சல். நோ ஒன் வில் சே தட் இட் இஸ் ராங். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் லாவை டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லாக்கு 2 மெக்கானிசம் சொல்றாங்க. இது வந்து மெண்டல்ஸ் லாவை ஒபே பண்ணவே இல்லைன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். செகண்ட் லா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன படிச்சோம்? டாக் ஃப்ளவர். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? டாக் ஃப்ளவர். கோ டாமினன்ஸ்க்கு கவோட ஸ்கின் patches. Okay, color patches on cow. Okay, remaining thing we'll see in the next video. Thank you.